அதாவது மனைவி கையை வந்து கணவன் கையில் கொடுப்பாங்க, அது அப்படி கிடையாது. கணவனை தான் வந்து ஒரு மனைவி கையில் தார வார்த்து கொடுப்பாங்க, அதான் மிகச்சரி. அதாவது என்ன சொல்லி கொடுக்குறாங்க அந்த பெரியவங்க, இவன் தான் உன்னுடைய கணவன், இவனுடைய உயிர் சக்தி நீ தான், நீ எப்படி வாழறையோ நீ எப்படி இருக்கியோ அது மாதிரி தான் அவன் இருப்பான். அப்போ நீ எந்த அளவுக்கு பொறுப்போடு இருக்கணும், உன்னுடைய கடமைகளை நீ உணர்ந்துக்கோ. அப்போ தான் உன்னால் நீ மிகச்சரியாக இருந்தினா, உனக்கு கொடுத்துருக்க ஆற்றலை மிகச்சரியாக பயன்படுத்தினா உன் கணவன் மேன்மேலும் வருவான். நீ தான் பிரதானமானவள். ஸோ இந்த உடல் அப்படிங்கிற விஷயத்த நீ பத்திரமா பார்த்துக்க. அப்போ நீ உள்ளுக்குள்ளேருந்து அவனுக்கு எப்படியான இயக்கமாக இருக்கணும், எப்படியான இயக்க சக்தியாக இருக்கணும், எப்படியான ஆற்றலாக இருக்கணும், ரெண்டாக இருக்கணும். ஒன்று இயக்க சக்தி, இன்னொன்று ஆற்றல், பராமரிப்பு, எதிர்ப்பு, இது எல்லாத்தையுமே கொண்டவளாக தான் ஒரு பெண் அவனுக்குள்ளே இருக்கிறான். அது புறத்திலையும் அகத்திலையும். எந்த மாதிரியான ஒரு அகம் சார்ந்த விஷயத்தில் அவன் இருக்கிறான் அப்படின்னா, கணவன் மனசில் ஏதாவது தவறான ஒரு சிந்தனைகள் தோணும்பொழுது எதிர்த்து அவனை முறைப்படுத்தணும். அகத்துக்குள்ளே இருந்து அவன் சோர்ந்து போய் கவலையில் இருக்கும்பொழுது பராமரிக்கணும். பராமரிப்பு சக்தியா அவனுக்குள்ள பேராற்றலாக இருந்து அவனை எல்லா விஷயங்களையும் சாத்தியப்படுத்தக்கூடிய அளவுக்கு நீ அவனுக்குள்ள பேராற்றலாக இருக்கணும். அவனுக்குள்ள இருந்து அவனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் மிகச்சரியான ரூட்டில், முன்னோர்கள் வழிவகுத்த பாதையில், பிரபஞ்சத்துடைய கட்டமைப்பில், அதோடைய நியமத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் செயல்படுறதுக்கு நீ இயக்க சக்தியாக இருக்கணும், இயங்கணும் உள்ளுக்குள்ளேருந்து. அப்போ நீ தான் உயிர் சக்தி, நீ தான் எல்லாமே, நீ தான் சர்வமும். அப்போ நீ இது நாலுமாவும் நீ சரியாக இருந்தினா அவன் வெறும் செயல்படுத்துகிறவன் தான், அவன் வெறும் இயக்கம்தான், இயந்திரம் தான். அவனுக்குள்ளே இருக்கிற இயந்திர சக்தி நீ தான். அப்போது அந்த இயந்திரத்தை நீ தான் முறையாக வந்து இயக்கணும் அப்படின்னு ஆணை வந்து ஒரு பெண் கிட்ட தார வார்த்து அவன் கையில் அவள் கையில் ஒப்படைக்கிறாங்க. இதுதான் உண்மையான விஷயம். பிற்காலத்தில் தான் இப்படி மடை மாற்றிட்டாங்க. நிறைய விஷயங்கள் ஆணாதிக்கங்கள் பண்ணா மாதிரி இதையும் மாற்றிட்டாங்க. இதுதான் உண்மை. அப்போது இந்த தான் நான் சொல்ல வந்தேன். அப்போ ஆண்களை மட்டும் நீங்கள் அகமகிழ வைக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம். அப்போது ஆண்களுடைய கடமை என்ன அப்படின்னு பாருங்கள். திருமணத்துக்கு அப்புறம் தன்னுடைய உயிர் சக்தியான பெண்ணை மிகச்சரியாக பார்த்துக்கணும். அந்த உயிர் சக்தி சந்தோஷப்படுற எல்லா விஷயங்களும் ஆண்கள் செய்ய வேண்டிய ஆண்களோட கடமை. அப்போ அந்த உயிர் சக்திக்கு எதெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் அவள் செய்யணும் நிச்சயமாக. அதை சொல்லி செய்யவே கூடாது. அது வந்து அது எப்படின்னா அவள் கேட்கறத வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது இன்றைய காலம். உண்மையிலேயே அந்த உயிர் சக்தி தான் அவனுடைய ஒரு ஆணுக்கான எல்லாமே சர்வமும்னா, அந்த உயிர் சக்தி உணரும் பொழுது எப்படி தனக்குள்ளே இருக்கிற உயிர் சக்தி பசி அப்படிங்கிற விஷயத்தை தூண்ட உடனே சாப்பிட தோணுது, தாகம் ஏற்படும் பொழுது தண்ணி குடிக்க தோணுது, அந்த மாதிரி அந்த உயிர் சக்தியான மனைவி அவளுக்கு என்ன தேவைன்றதை அவள் உணரும் பொழுது அந்த கணவன் அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அதுதான் அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்யோன்யம். அவனுக்கு அதே மாதிரி அந்த பெண்ணும் அவனுக்கு என்ன தேவைங்கிறத உணர்ந்து செய்யணும். இதுதான் அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்யோன்யம். அவனுக்கு தேவையானதை அவன் செய்யணும். அவளை அந்த உயிர் சக்தியை இதை வந்து தப்பாக மாற்றிட்டாங்க பிற்காலத்தில். அதாவது அந்த உயிர் சக்தியை பாதுகாக்கிற உடலாக இருக்கிறத இந்த தத்துவத்தை வச்சு பிற்காலத்தில் என்ன மாற்றிட்டாங்கன்னா, ஒரு ஆணை வந்து பாதுகாக்கிறது பெண் தான், ஆண் தான், ஒரு பெண்ணை பாதுகாக்கிறது ஆண் தான். அப்போ ஆண் இல்லைன்னா பெண்ணால் வந்து பாதுகாப்போடு இருக்க முடியாதுங்கிற தவறான ஒரு விஷயத்தை வந்து கடத்திட்டாங்க. ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒரு உயிர் சக்தியை பாதுகாக்கிறது உண்மைதான், உடலால் தான். அந்த உயிர் சக்தி இயங்கணும்னா தான் அந்த உடல் தேவை. ஏன்னா அது கருவாக இருக்கிற ஒரு விஷயம், அது குரு இருந்தால் தான் அது இயக்க சக்தியாக இருக்கும். இதுதான் உண்மை. அப்போது அந்த பெண்ணை வந்து அந்த பெண்ணை அவளை பாதுகாக்கக்கூடிய திறமை இருக்குது. அதனால தானே ராமர் வந்து நெருப்புலேயே அனுப்பினார். மனிதர்கள் என்ன சாதாரண விஷயம், நெருப்பு அப்படிங்கிறது பஞ்சபூதத்துடைய ஒரு பூதம். அந்த நெருப்பே ஒரு பெண்ணை சுட்டெரிக்கிறதுக்கு முடியலை அப்படின்னா அப்போ மனிதர்களால் ராவணனால் அவளை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அவர் மக்களுக்கு அறிவுறுத்தினார். சொல்லாமல் மறைமுகமாக எப்பா இங்கே பாரு, ஏன் அவர் வந்து என் பொண்டாட்டி பத்தினின்னு அவரே போய் நேரடியாக சொல்லலாம் இல்லையா? இல்லை என் பொண்டாட்டி நல்லதாக இருந்தால் வேறு அங்கே இருக்கிற அரக்கர் குலத்தை இருந்தோ இல்லை ராவணனையை கூட சாட்சி சொல்ல வச்சுருக்கலாம்ல. இல்லை, அதெல்லாம் செய்யலை. அவர் உணர்த்த வந்தது என்னது, தன்னுடைய மக்களுக்கு மக்கள் மனதும் நோக்கக்கூடாது, நேரடியாகவும் சொல்லக்கூடாது. சீதையுடைய சிறப்பை வந்து சீதையுடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு உணர்த்ததுக்கு என்ன செஞ்சார்? நெருப்பு குழிக்குள்ளே இறக்குனார். அவரை நெருப்பில் போட்டு அவர் பொண்டாட்டியை எரிக்கணும்னா அவருக்கு ஆசையா? அதுக்காக அவர் வந்து இலங்கைக்கு போய் அவ்வளோ மெனக்கிட்டு சண்டை போட்டு சீதையை கூட்டிகிட்டு வந்தார்? இல்லை. என் பொண்டாட்டியோடைய தன்மையை புரிஞ்சுக்கோங்கடா. நெருப்பால் கூட என்னுடைய மனைவியை எரிக்க முடியாது, நெருப்பால் கூட அவளை நெருங்க முடியாது.
அவ்வளோதான் விஷயம். நெருப்பால் கூட நெருங்க முடியாத என்னுடைய சீதையை ராவணன் இல்லை, அதான் அவன் கொம்பு, அவனை விட அவங்க அப்பனே வந்து அவளை நெருங்க முடியாது. இதுதான் என் பொண்டாட்டியோடைய தன்மை, பத்தினி தன்மை. ஏன்னா அவள் என்னுடைய உயிர் சக்தி. நான் எந்த அளவுக்கு ஒழுங்காக இருக்கிறேன்றதை பார்க்குறீங்கல்ல, அதுக்கு காரணமே அவள் தான். அவன் அந்த அளவுக்கு ஒழுங்காகவும் இருக்கிறதுனால தான் நான் இங்கே இப்படி இருக்கிறேன், ராமராக இருக்கேன். நான் ஏகபத்தினி விரதனாக இருக்கேன்னா அதற்கு காரணம் என் மனைவி. ஏகபத்தினியாக இருக்கிறா, பத்தினி தெய்வமாக இருக்கிறா. அவள் பத்தினி தெய்வமாக இருக்கிறதுனால தான் நான் ஏகபத்தினி விரதனாக இருக்கிறேங்கிற தத்துவத்தை அவர் சொல்கிறாரு. இதுதான் உடலுடைய தத்துவம், உயிர் சக்தியுடைய ஆற்றல். அப்போ உயிர் சக்தியோட பலம் தான் அந்த உடலுடைய பலம், உயிர் சக்தியோட பலகீனம் இந்த உடலோட பலகீனம். அப்போ பெண்களுக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கு, இதை தான் நான் சொல்ல வரேன். வெறும் ஆண்களுக்கு மட்டும் பொறுப்பு இல்லை, பெண்களுக்கு ஆண்களை விட 100 மடங்கு பொறுப்பு இருக்குது. அப்போது தன்னுடைய தான் யார் அப்படிங்கிறத அவங்க முதல்ல உணரணும். தான் தான் எல்லாமேங்கிறத உணரணும். அந்த ஆண் நல்லா இருக்கிறதும் அந்த ஆண் கெட்டு போகிறதும் பெண்ணால் தான். இதை தான் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, பெண் சிரிச்சா போச்சு புகையில வெடிச்சா போச்சு அப்படிங்கிற ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பெண்ணுடைய சிரிப்புக்கு பின்னாடி எதையுமே நம்ம முன்னோர்கள் அதான் சொன்னேன், சும்மா எதையுமே செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி எல்லாமே சும்மாவே செய்கிறோம். கோவப்பட்டதாக இருந்தாலும் சும்மா, சிரிக்கிறதா இருந்தாலும் சும்மா, பேசுகிறதா இருந்தாலும் சும்மா, எல்லாமே சும்மாவாக போயிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் அர்த்தம் இல்லாமல் சிரிக்க மாட்டாங்க, அர்த்தம் இல்லாமல் புன்னகை வேறு சிரிப்பு வேறு. புன்னகை அப்படிங்கிறது நம்ம முகத்துக்குள்ளே எப்போவுமே இருக்கிற ஒரு விஷயம். நம்ம பார்வை எப்போவுமே இருக்கிற மாதிரி நம்ம முகத்தில் அந்த ஒரு புன் சிரிப்போ புன் முருவலும் இருந்துக்கிட்டே இருக்கணும், அது வேறு. சிரிப்புங்கிறது வேறு. அப்போ ஒரு பெண் சிரிக்கிறானா அதற்கு 100 காரணங்கள் இருக்குது. எப்பவும் புகையில வெடிக்காது. அந்த காலம், அந்த பருவம், அது முழுசாக பக்குவமாய் முதிர்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் தான் அந்த புகையிலை வெடிக்கும். அதே மாதிரி தான் ஒரு பெண் சிரித்தா அப்படின்னா ஒரு முதிர்ப்பு தன்மை இருக்கும், முதிர்ச்சி தன்மை இருந்தால் மட்டும்தான் அவள் அங்கே சிரிப்பாள். அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகிறது அறிவுறுத்துறதுக்காக தான் அந்த பெண்ணுடைய சிரிப்பு கூட இருக்கும். இதை தான் திரௌபதி சிரித்த உடனே மகாபாரத போரே உண்டாச்சு வந்தது. திரௌபதி சிரிச்சியை பார்த்து அந்த துரியோதனன் வந்து கோபப்பட்ட மகாபாரத போர் உருவாகலை. திரௌபதி அங்கே சிரிச்சிட்டா அப்படின்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம் அங்கே நடக்க போகிறத அறிவுறுத்துகிற ஒரு இண்டிகேஷன். அவள் ஒரு இண்டிகேட்டர் தான், வேற ஒன்றும் கிடையாது. இது அப்படியே கதையை சரியாக புரிஞ்சிக்காம வேற மாதிரி டைவெர்ட் பண்ணிவிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க சொல்ல வந்தது இதுதான். அவள் திரௌபதி சிரிச்சதுனால அர்த்தம் இல்லாமல் சிரிக்கலை, அவள் நடக்க போகிற விஷயத்த உணர்ந்து சிரிச்சா. இன்றைக்கு நீங்கள் இந்த மாளிகைக்குள்ளே வந்திருக்கீங்க இல்லையா, நீங்கள் இந்த மாளிகைக்குள்ளே எதற்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளே நீங்கள் வந்திருக்க சூட்சமும் எனக்கு தெரியும். நீங்கள் இந்த சூட்சமத்தோடு வந்துட்டீங்க, பத்திரமா கிளம்புங்க. ஆனால் இதற்கு பின்னாடி பெரிய யுத்தம் காத்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் அழிய போகிற காலம் வருது அப்படிங்கிறத கௌரவர்களுக்கு உணர்த்துறதுக்காக தான் திரௌபதி சிரிச்சா. அதுதான் மகாபாரத போர். அப்போ இதை தான் பெண் சிரிச்சா போச்சு புகையில வெடிச்சா போச்சு அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்போ ஒரு பெண்ணுடைய பேராற்றல் எவ்வளோ தூரம் இருக்குது பார்த்தீங்களா, அவருடைய சிரிப்புக்கு பின்னாடியே இத்தனை விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற பெண்கள் இதெல்லாம் தன்னுடைய சக்தி, தன்னுடைய ஆற்றல், தான் யாருன்றதை உணராத நிலையில் பெண்கள் இருக்கிறாங்க. தான் தான் ஒரு ஆணுக்கான அனைத்துமே. தான் மட்டும் சரியாக இருந்துட்டோம் அப்படின்னா ஒரு ஆண் மிகச்சிறந்த வல்லவனாக வருவான். ஒரு பெண் சரியில்லைன்னா உயிர் சக்தி பலகீனமாக இருந்தால், பொறுப்பில்லாமல் இருந்தால், சரியாக பராமரிக்க முடியல அப்படின்னா, சரியாக எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னா, சரியான ஆற்றல் கொடுக்க முடியல அப்படின்னா, சரியாக இயக்கலை அப்படின்னா அந்த ஆண் சிவத்துக்கும் சவத்துக்கும் மோசமான நிலைக்கு போவான். அவன் எதற்குமே பயன்பட மாட்டான். அவனால் இந்த மனித குலத்துக்கோ இந்த பிரபஞ்சத்துக்கோ எந்த வித பயனும் இருக்காது. அப்போ இது யார் மிகப்பெரிய பொறுப்பாளி? ஒரு பெண் தான். அதனால தான் மனைவி வந்து கணவனை பார்த்துருக்கீங்களா, பாரம்பரியமாக ஒரு கணவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்குவோம். அவனுக்கு பிடிச்ச மாதிரி சமைப்பான், அவனுக்கு பிடிச்சதப்பா, அவனை பத்திரமா பார்த்துக்கோ. ஒரு ட்ரெஸ்ஸுலேருந்து அவன் எல்லாமே ஒரு மனைவி. நிறைய கணவன்மார்கள் அந்த காலத்தில், இப்போல்லாம் கிடையாது, ஒரு 3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி போய் கேட்டு பார்க்கல. ஒரு வயசானவங்களை மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோ சொல்லுவார், எனக்கு என்ன பிடிக்கும் நீ என் மனைவிக்கு மட்டும். தாயை பற்றி கூட சொல்ல மாட்டேன், மனைவியை தான் சொல்லுவேன். எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத நான் சொல்லவே மாட்டேன். சொல்லாமையே அவன் எனக்கு செய்வான். எனக்கு காய்ச்சல் இருக்கா, எனக்கு சளி பிடிச்சிருக்கா, எனக்கு வயிற்றால போகுதா, எல்லாத்தையுமே உணர்ந்து அதற்கு ஏற்ற உணவு முறையை மாற்றி கொடுப்பா, அதை தான் செஞ்சு கொடுப்பா. என்னை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டா என்னுடைய மனைவி.
நான் ஒரு நாளும் அவகிட்ட இதை செய்யின்னு சொன்னதே இல்லை. எனக்கு என்ன தேவைங்கிறத அவள் பரிபூர்ணமாக புரிஞ்சு அதற்கேற்ற மாதிரி செஞ்சான். ஆண்கள் நிறைய பேர் சொல்லி நானே கேட்டிருக்கேன். இதுதான் உணர்வுத்தன்மை. அதிகமாக பேச வேண்டிய அவசியமே கிடையாது. 2 பேரும் உணர்வுலையே புரிஞ்சுக்குவாங்க ஒருத்தர். எனக்கு என்ன தேவை, அந்த பெண்ணுக்கு என்ன தேவைன்றதை ஆண் புரிஞ்சுக்குவான், அந்த ஆணுக்கு என்ன தேவைங்கிறத அந்த பெண் புரிஞ்சுக்குவான். இப்படியா? இதுதான் தாம்பத்தியம், இதுதான் அந்யோன்யம், இதுதான் உயிர்சக்தியும் உடலுடைய பிணைப்பு. இந்த உயிர்சக்தி உடலை எப்படி பிணைஞ்சி ஒன்றுக்கு புரிஞ்சு நடக்குதோ இதே மாதிரி தான் ஒரு கணவனும் மனைவியும் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு அதை உணர்வு ரீதியாக கடத்தணும். அந்த உணர்வு ரீதியாக கடத்த முடிஞ்சு அதன் வழியாக 2 பேருடைய செயல்களும் ஒருமித்து இருக்கும் பொழுது அவங்கள மாதிரி ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் ஐடியல் கப்பிள்ஸ் யாருமே இருக்க முடியாது. இதுதான் ஐடியல் கப்பிள்ஸ், இதுதான் ஐடியல் கப்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் மேட் ஃபார் ஈச் அதர்ன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு அந்த மாதிரி பெண்கள் இருக்காங்களா, அந்த மாதிரி ஆண்கள் இருக்காங்க. அதனால் ஏன்னா அண்டத்தில் உள்ளதே பிண்டம் ரிஃப்ளெக்ட் பண்ணது தான். ஏன்னா இன்னைக்கு ஆங்கில மருத்துவத்தோட ஆதிக்கம் பேசும்.